போயர் மற்றும் ஒட்டரின மக்களின் வாக்குகள் இல்லாமல் தமிழகத்தில் யாரும் ஆட்சியமைக்க முடியாது என தமிழகத்தில் உள்ள அரசியல் கட்சிகளுக்கு மக்கள் ராஜ்யம் கட்சி நிறுவன தலைவர் PR சிவசாமி எச்சரிக்கையுடன் தெரிவித்தார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி போயர், ஒட்டர், பாண்டி உள்ளிட்ட 13 பிரிவுகளை உள்ளடக்கிய சமூகத்தினரை ஒரே பிரிவாக மாற்றி மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் சிறுகனூர் அருகே வருகிற 8ஆம் தேதி மாலை மக்கள் ராஜ்யம் கட்சி மற்றும் வீரபோயர் இளைஞர் பேரவையும் இணைந்து நடத்தும் அரசியல் எழுச்சி மாநாடு பணிகள் நடைபெற்று வருகிறது. அரசியல் எழுச்சி மாநாடு முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்த மக்கள் ராஜ்யம் கட்சி நிறுவன தலைவர் PR சிவசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஜூன் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி அளவில் அரசியல் எழுச்சி மாநாடு நடத்த மக்கள் ராஜ்யம் கட்சியும் வீரபோயர் இளைஞர் பேரவையும் ஏற்பாடு செய்துள்ளது. இந்த மாநாட்டினுடைய முக்கிய அம்சங்களே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி சாதிவாரி கணக்கெடுப்பில் எந்த ஒரு குளறுபடியும் இல்லாமல் நேர்மையாக அந்த உட்பிரிவுகளையும் கேட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்த மக்களுக்கு மக்கள் தொகை அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்கிடவும், அது மட்டும் இல்லாமல் உடல் உழைக்கக்கூடிய போயர் ஒட்டரின சமுதாயம் அதிகமாக மதுவுக்கு அடிமையாகி உள்ளார்கள். அந்த மதுக்கடைகளை மூடி மதுவுக்கு பதிலாக இயற்கை சார்ந்த தென்னங்கள், பணங்கள் இறக்க அனுமதி கொடுத்து அதை சந்தைப்படுத்த தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் போயர் ஒட்டரின சமுதாயம் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 13 பிரிவுகளாக பிரித்து எந்த ஒரு சாதி சான்றிதழும் நிலையான சாதி சான்றிதழ் இல்லாமல் 2 பிரிவுகள் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலிலும் 9 பிரிவு சீர்மரபினர் பழங்குடியினர் பிரிவிலையும் 2 பிரிவு பட்டியலினத்தை அதாவது ஷெட்யூல் காஸ்ட் பிரிவிலும் வைத்துள்ளார்கள். ஆனால் அந்த 9 பிரிவில் இருக்கக்கூடிய அந்த போயர்கள், ஒட்டர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய 9 பிரிவுகளாக அதில் பிரிக்க வச்சிருக்காங்க. அவர்கள் தொழிலை சார்ந்து கல் ஒட்டர், மண் ஒட்டர், சுண்ணாம்போட்டர் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த தொழில் வாரத்தையே பிரித்து வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா அந்த DNT சாதி சான்றிதழ் வாங்கும் பொழுது இரட்டை சாதி சான்றிதழ், ஒரு சமூகத்திற்கு 2 ஜாதி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா தமிழ்நாட்டில் எங்களை போல இருக்கின்ற சீர்மரபினர் சமூகத்திற்கு தான் ஒன்று DNT, ஒன்று DNC. DNT மத்திய அரசு சலுகைகள் பெறுவதற்காகவும் DNC தமிழகத்தில் சலுகைகள் பெறுவதற்காகவும் 2 சாதி சான்றிதழ்களை கொடுத்து இந்த சமூகத்தை குளறுபடியில் தள்ளி இருக்கிறார்கள். இந்த 13 பிரிவுகளையும் ஒன்றாக்கி ஒரே சாதியாக அறிவித்திட வேண்டும். அந்த ஒரே சாதியாக அறிவித்து மக்கள் தொகை அடிப்படையிலே இடஒதுக்கீடு வழங்கிட வேண்டும் என்பதுதான் முக்கிய அம்சங்களாக இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு நடைபெற உள்ளது. பல ஆண்டுகளாக கோரிக்கைகளை கொடுத்து ஆட்சிகள் தான் மாறுகிறது. ஆனால் இந்த சமுதாயத்தினுடைய நிலைகள் மாறவில்லை. இந்த சமுதாயத்தினுடைய கோரிக்கைகள் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை. ஏனென்றால் இங்கு வாக்கு வங்கியாக இருக்கக்கூடிய சமூகத்திற்கு முன்னுரிமை வழங்குகிறார்கள் ஆண்ட கட்சிகளும் ஆள்கின்ற கட்சிகளும். ஆனால் நாங்களும் வாக்கு வங்கியாக உருவெடுத்தால் எங்களுக்கு உண்டான உரிமைகள் கிடைக்கும் என்ற நோக்கத்தில்தான் நாங்கள் 2020 அரசியல் கட்சி இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்டு இன்று தமிழகம் முழுவதும் மக்களை ஒருங்கிணைத்து பல லட்சம் மக்களை ஒருங்கிணைத்து இந்த அரசியல் எழுச்சி மாநாடு நடத்த இருக்கின்றோம். இந்த மாநாடு மூலமாக கிட்டத்தட்ட 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த மாநாடு முழக்கங்களை இட்டு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் அந்த கோரிக்கைகளை அனுப்ப இருக்கின்றோம். நிச்சயம் இந்த வாக்கு வங்கியாக நாங்கள் உருவெடுத்த பிறகாது எங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறுமா என்று பார்ப்போம். அதற்கு எங்களுடைய நிலைப்பாட்டை அறிவிக்க இதே மேடையில், இதே மாநாட்டில் இன்னொரு எங்களுடைய அரசியல் நிலைப்பாட்டை அறிவிக்கும் ஒரு மண்டல கூட்டமாக, ஒரு மண்டல மாநாடு நடத்த அதை அறிவிக்க உள்ளோம் என்பதை இந்த செய்தியாளர்கள் சந்திப்பில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட நாங்கள் 1 லட்சம் பேர் குறையாமல் கலந்துக்குவாங்க. அதுக்கு அதிகமாக இருந்தாலும் அதை ஆட்சியப்படுறது கிடையாது. ஏன்னா இது தன்னெழுச்சியோடு வரக்கூடிய கூட்டம், இனப்பற்றோடு வரக்கூடிய கூட்டம், தன்னுடைய உரிமைகளை மீட்டெடுக்க வரக்கூடிய கூட்டம் அப்படிங்கிறத நாங்கள் சர்வே பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் கலந்துக்குவாங்கங்கிறது
நாங்கள் முழுமையாக அந்த இடத்துல சொல்லிக்கிறோம். இந்த மாநாடு 2026 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உண்டாகும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பலமுனை போட்டி உருவாகி வரும் நிலையில் நாங்களும் எங்களுக்கு உண்டான வாக்குகளை நிலைநாட்டும் பொழுது நிச்சயம் எங்களுடைய ஆதரவு இல்லாமல் யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. ஏன்னா எங்களுடைய வாக்கை வச்சு தான் அன்றைக்கி ஆட்சி அமைச்சாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் 40 லட்சத்திற்கும் மேற்பட்ட இந்த போயர் ஒட்டரின மக்கள் இருக்கிறார்கள். பரவலாக எந்த மாவட்டத்திலும் இல்லாத மாவட்டங்கள் கிடையாது. கோயில்கள், குளங்கள், இந்த போன்ற இருக்கின்ற மலைப்பகுதிகள், இது போன்ற பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் எல்லாம் இந்த சொந்த வீடு மனை பட்டா கூட இல்லாமல் வாழ்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். இவர்களுக்கு ஒரு மாற்றத்தை உருவாக்க தான் நாங்கள் அரசியல் கட்சியை உருவாக்கினோம். எங்களை மட்டும், இந்த சமுதாயத்திற்கு மட்டுமல்ல, எங்களை போல இந்த சமுதாயத்தை போல பாதிக்கப்பட்ட சமுதாயங்கள் எத்தனையோ சமுதாயங்கள் இருக்குது. அந்த சமுதாயங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் இந்த குரல் கொடுத்து கொண்டு இருக்கின்றோம்.